வெல்கம் டு ஈகிள் விளாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, தேங்காய், புளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா இன்னுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து காலையில் அவசரம் லேட் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வணக்கிடலாம். அதுக்கு நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. லேசான பாத்திரம் எடுத்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து அதோட போய் ஒட்டி சீக்கிரமாக வெண்டைக்காய் கருகிரும். அதனால் நான் இரும்பு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எதுவுமே ஊற்றாமல் வெண்டைக்காயை மட்டும் போட்டு நல்லா வணக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற வலுவழுப்பெல்லாம் நம்ம அந்த பாத்திரத்தில் ஒட்டி சீக்கிரமாக வலுவழுப்பு போயிடும். ஸ்டார்டிங்கே எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வராது. இப்போ நம்ம இன்னொரு அடுப்பில் மசாலாக்கு நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாம். எண்ணெய் இப்போ ஊற்ற வேண்டாம். வெங்காயம் போட்டு ஒரு ஈரப்பதம் போனதுக்கப்புறம் 2 வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிடும். அதுக்காக நான் இப்படி வணக்குவேன். ஆயில் வந்து கொஞ்சமாக விட்டு வணக்கிங்கனால போதும். ஏன்னா வெண்டைக்காயில் நிறைய நம்ம ஆயில் விட்டுருப்போம். அதனால வெங்காயத்தில் லைட்டாக ஊற்றிருக்கேன். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு வணக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து நிறைய போட்டிங்கன்னா இனிப்பு தன்மை ஜாஸ்தியாக வந்துடும். அப்போ அது வந்து புளிக்குழம்பு மாதிரியே இருக்காது. உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா இனிப்பு அடிக்கும். ஓகேங்களா? இப்போ தக்காளி போட்டு வணக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு சும்மா வணக்கினா மட்டும் போதும். ரொம்ப மசியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து தக்காளி வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைக்க தான் போகிறோம். பாருங்கள், வெங்காயம் வணங்கட்டும். வெங்காயம் வணக்கவே நம்ம பக்கத்தில் அடுப்புலேயும் என்ன செய்கிறேங்கிறத மறக்காமல் பார்த்துக்கணும். நான் இடையில அதையும் போய் வணக்கி விட்டுட்டு தான் வரேன். நீங்களும் இடையில வணக்கி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒட்டுக்கா இது எல்லாம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு டைம் ஆகும். அதனால இது ஒரு அடுப்பில் அது ஒரு அடுப்பில் செஞ்சிங்கன்னா ஸ்பீடாக செஞ்சிடலாம். இப்போ நான் அதையும் ஒரு வணக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து அளவாக எடுத்தால் போதும். ரொம்ப எடுத்தீங்க என்ன அப்படின்னா நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்ப எடுத்திங்கன்னா மல்லி ஸ்மெல்லு வரும். அதுக்காக தான் ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எண்ணெயில் போட்டு நான் வணக்கிக்கிறேன். இப்போ இது வணக்கி ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் வந்து நான் இந்த அளவுக்கு வணக்கியிருக்கேன். நான் இன்னும் ஆயில் விடவே இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த நூலாக வருமில்ல, அதெல்லாம் வராத மாதிரி வணக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் ஊற்றணும். சிம்மில் வச்சு வணக்குங்க. கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போனா தான் அடி பிடிக்காது. இப்போ நான் கனமான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நூலாக எதுவுமே வரல. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு நான் வணக்க போகிறேன். உப்பு போட்டு வணக்கினா ஆயில் வராது, அதாவது அந்த வலுவழுப்பு போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உப்பெல்லாம் போடவே போடாதீங்க. இப்படியே சும்மா வெறுமனே வணக்கினா மட்டும்தான் அந்த வலுவழுப்பு தன்மை போகும். வெண்டைக்காய் குழம்பு வலுவழுப்பு இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் எண்ணெய் விட்டு ஒரு 2 பெரட்டினாலே போதும். ரொம்பலாம் வணங்கணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சதை வந்து அடுத்தது ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈகிள் விளாக்ஸ் தமிழுங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து அளவாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த புளி வந்து அந்த வெண்டைக்காயில் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அளவாக புளி கரைச்சி கொஞ்சமாக அது எல்லா காயும் முங்குற அளவு மட்டும் ஊற்றினா போதும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம குழம்புல ஏற்கனவே போடுவோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் போட்டிங்கன்னா காய் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இப்போவே போட்டால் தான் காயில் உப்பு பிடிக்கும். உப்பு புளியோட காய் சாப்பிடும்போது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அளவாக உப்பு போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு மூடி போட்டு வேகட்டும். நம்ம வேகிறதுக்குள்ளே நம்ம போய் அதை மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். எப்பவுமே 2 அடுப்பில் டக்குன்னு செஞ்சதை காலையில் சீக்கிரமாக வேலை முடியும். ஒரே இது பார்த்துட்டு ஒரே இது செஞ்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியாது. அதனால் இது ஒன்று அது ஒன்றுன்னு பண்ணிவிட்டு ஸ்பீடாக செஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் உப்பு பார்க்கல. உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுன்னா அந்த லைட்டாக தண்ணி நக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாயிரும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காயை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் துருவி இருந்தீங்க அப்படின்னா தேங்காயை தனியாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து தேங்காயை வந்து தோண்டியிருக்கேன், கீரை போட்டிருக்கேன். அதனால நான் ஃபஸ்ட்டு தேங்காயை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன்.
இப்படி அரைச்சிங்கன்னா தான் 2 சம அளவில் அரைப்படும். இல்லாட்டினா தேங்காய் தனித்தனியாக இருக்கும். வெங்காயம், தக்காளி சீக்கிரமாக அரைப்பட்டுரும். அதுக்காக நான் இப்படி அரைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி அரைப்பீங்களோ அப்படி அரைச்சிக்கலாம். ஆனால் தேங்காய் வந்து தனியாக தெரியாமல் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லாட்டினா குழம்பு வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. வெண்டைக்காயும் இப்போ வந்து புளியில் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வெந்திருக்கும். வேகலைன்னா இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் வேகிறதுக்கு விடுங்க. என்னோடய வெண்டைக்காய் வெந்தாச்சு. இப்போ அரைச்சதை அதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றாமல் எப்பவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கெட்டியாக ஊற்றி 2 கலக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போனா அந்த மசாலா வந்து அதில் பிடிக்கும். அதுக்காக நான் அப்படி ஊற்றுறேன். இல்லாட்டினா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி உடனே கொதிக்க வச்சுருவாங்க. அப்படி ஊற்றாம கொஞ்சம் கெட்டியாக இருந்து ஊற்றி ஒரு கிளறிட்டு மசாலாலாம் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க, லைட்டாக கொதித்து வரும்போது நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வெண்டைக்காய்க்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ ஊற்றின மசாலாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போடணும். பார்த்து கவனமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதாவது அந்த பச்சை வாசம் ஏற்கனவே நம்ம வணக்கிட்டோம். இருந்தாலும் அந்த ஒரு கொதி வர்றதுக்காக நம்ம மூடிக்கலாம். அதை மூடி வச்சு அது 2 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஆயில் விட்டுருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடியே வெந்தயத்தை வறுத்து கொஞ்சம் வச்சுருந்தீங்க நீங்கள் அப்படின்னா புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான். போட்டால் நல்லாயிருக்கும், இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலும் நம்ம பொடிச்சு வச்ச வெந்தய பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுக்கலாம். இப்போ நான் வெந்தய பொடி போட்டுட்டேன். வெந்தய பொடி போட்டுட்டு கருவேப்பில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த எண்ணெய் சூட்லேயே அது வந்து இதாயிரும். ரொம்ப வந்து எண்ணெயை வந்து காய வைக்க வேண்டாம். இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புக்குள்ளே நம்ம ஊற்றி ஒரு கலக்கிடலாம். மறுபடியும் ஒரு 2 செகண்ட் மூடி வச்சிங்கன்னா தான் அதோட ஸ்மெல்லெல்லாம் வந்து வெந்தய ஸ்மெல் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பை நான் அதுக்குள்ளே கொட்டிட்டேன். லாஸ்ட்டாக தாளித்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ தாளிச்சிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம குழம்பு எப்படி இருக்குங்கிறத நான் சாப்பாடு போட்டு உங்களுக்கு குழம்பு ஊற்றி காமிக்கிறேன். இப்போ ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறனா கூட ஊற்றிக்கலாம். எப்பவுமே இரும்பு வடைச்சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னுமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஈயச்சட்டியில் மட்டும் புளிக்குழம்பு வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா புளி வந்து ஈயத்துக்கூட சீக்கிரமாக சேரும்போது ஈயம் வந்து சீக்கிரமாக கரையும்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஈய பாத்திரத்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மற்ற எதுனாலும் ஓகே. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் குழம்பு கெட்டியாக வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.